ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு நம்ம ஸ்கின்னு நல்லா பிங்க் ஷேடாக இருக்கணும், அது இல்லாமல் ஒயிட்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப கலர் ஆகுது, லைட்டாக டிஃப்ரெண்ட்டு தெரியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த தேங்காய் திருவத்தில் இந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் நல்லா திருவி எடுத்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு நல்லா நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டாக சேர்த்து சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக்கு. இப்போ இது எப்படி கட் பண்ணி எப்படி மிக்ஸிங் பண்ணி நான் காட்டுறேன். இது மாதிரி கேட்டு எடுத்து இதில் இது நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதில் பண்ணால் தான் நம்மளுக்கு தண்ணி அவ்வளோ க்ளீனாக எல்லாம் இதில் ஜூஸ் ஆகும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முகமாக கழுத்துக்கு போடுற மாதிரி கிச்சாலும் போதும். இப்போ இது இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்து அதில் பீட்ரூட்டு ஜூஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்கின் ஒயிட்டிங்க்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த 2 ஸ்பூனு ஜூஸ் பீட்ரூட் ஜூஸில் அரிசி மாவு 2 வச்சு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா நம்ம கலக்கிக்கணும். அதுவும் இல்லாமல் அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணும். ரொம்ப ஒரு நாள் குழந்தை இருந்துச்சுனாக்கா நம்ம ஃபேஸ் பேக்கு சீராக வராது. இப்போ இதை அப்ளை பண்ணி எனக்கு காட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி காலையிலையும் நைட்டும் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்கின் நல்லா சூப்பராக ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையில் சாயங்காலம் கூட 2 டைம் ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட பீட்ரூட்டு பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் ரெடிமேடு, ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். பீட்ரூட்டு எப்படின்னு இந்த மாதிரி காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி நல்லா ஒரு வாரம் 2-3 நாள் நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சுட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் இது அப்ளை பண்ணலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் லிப்பு கூட அப்ளை பண்ணுவோம். எல்லாம் லைட் பிங்காக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் லிப்ஸை ஒரு 2 செகண்டு லிப்பை நல்லா அப்ளை பண்ணி பாருங்கள். லைட் பிங்க் ஷேடாக உங்களுக்கு தெரியும். இப்போ இது நான் இன்னும் கழுத்தெல்லாம் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருந்து வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் உங்கள் முகத்தை பார்ப்பாங்க. எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு போடணுன்றது இந்த மாதிரி நீங்கள் கழுத்தெல்லாம் போடலாம். ஏன்னா முகமும் ஒரு மாதிரி பிங்க் ஷேடு, கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்கள் முகத்தை நீங்கள் இவ்வளோ தாங்க சூப்பராக ஒரு சிம்பிளாக ஃபேஸ் பேக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ முகமும் நான் கைத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துருக்குறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்துக்கும் இப்போத்துக்கும் நல்லா ப்ரைட்டாக தெரியும். அரிசி நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் பீட்ரூட் ஒரு பிங்க் ஷேட் கலர் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஸ்கின்னும் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையிலே சாயங்காலமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் வீக்லி ஒரு நாளுக்கு ஒரு நாள் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஷைனிங்காக சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நான் பீட்ரூட்டு எப்படி பவுட்ரு பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்னத்தான் பவுட்ரு நான் ஸ்டோர் பண்ணி இருந்தாலும் நான் பீட்ரூட்டில் எப்படி ஜூஸ் எடுத்து பண்ணலான்னு இது ஈஸியான மெத்தட். அப்படியே உங்களுக்கு அவ்வளோனாக்கா நீங்கள் பீட்ரூட் பவுட்ரு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இருக்கிறேன் எப்படி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வச்சுக்கிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி
நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நாளுக்கு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.